வட இளைஞனுடைய இந்த பிரச்சனை காட்டு தீ மாதிரி உலகம் முழுக்க பரவுது. தமிழ்நாட்டுல கூட இப்படி இருக்காங்களா? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வடக்க அப்படின்னு சொல்லி முதல்ல கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வடக்கன்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்லாம் சொல்லி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2 நாட்கள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால இன்னைக்கு எல்லாரும் தமிழனோட இதவே மாத்திட்டாங்க. இப்படிதான் இருப்பானுங்க போல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் வந்து பேசுறாங்க. இதையும் தாண்டி இந்த 4 அக்யூஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போகும்போது வேற ஒருத்தவங்களை இதே மாதிரி தொந்தரவு பண்ணிருக்கிறாங்க. இதையும் தாண்டி திமுக இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில பேரு அரசுக்கு எவ்வளவு தூரம் முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. எங்களோட பப்ளிக் ஒப்பீனியனை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா எங்களோட சேனல்ல இதற்கு முன்னாடி வீடியோல இருக்கு. அதற்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா மக்கள் பெரிதும் வெளியே பேசவே மாட்டாங்க. ஆனா முதல் தடவையா பல மக்கள் தன்னோட மனதில் இருக்கிற கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அதை பார்க்கலாம். இப்ப அடுத்து இந்த விஷயத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 அக்யூஸ்ட் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல என்ன அப்படிங்கிற முதல் கேள்விதான். அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போய் பார்க்கும்போது ரீபோஸ்ட் செக்ஷன்ல இப்ப நீங்க பாக்குற வீடியோ வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தாத்தாவை மிரட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பாவம். ஆக்சுவலி அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு கீழே போகும்போதே பல தடவை அருவாளை வச்சு சீன் போடுறது, ட்ரெயின்ல ஆடுறது, குடிக்கிறது, இது போன்ற பல போஸ்ட் இருக்கு. இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் கைட்லைன்ஸ் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கல? யாரையோ பத்தி போடும் போது உடனே கைட்லைன்ஸ் போடுற இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அப்படியே விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதையும் தாண்டி பல பேரு டிஎன் போலீஸ் அபிஷியல் அப்படிங்கிறது டேக் பண்ணிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி. ஆனா இப்ப இது பெருசானதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷனே எடுத்திருக்கிறாங்க. பல பேரும் தனியார் இன்டர்வியூல என்ன சொல்றாங்க, கண்டிப்பா இந்த பசங்க மேல எவனாவது ஒருத்தனாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். இவனுங்க மேல ஆக்ஷன் எடுக்காதனாலதான் இவனுக்கு இப்படி ஆடி இருக்கிறானுங்க. இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ல போகும்போது எல்லாம் புடிச்சு உள்ள போட்டாங்க. அதுவும் வந்து ட்ரெண்ட் ஆனனாலதான், ட்ரெண்ட் ஆகலன்னா அதுவும் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த இன்ஃபுளுசர்ஸ், அதாவது ஒண்ணு மக்களுக்கு குரல் கொடுக்கலாம், இல்ல சும்மா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து அவங்களால பண்ண முடியாது. அதுவும் அந்த திமுகக்கு ஜால்ரா அடிக்கிற இன்ஃபுளுசர்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுல முதற்கட்டமா நமக்கு வரது பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர். இப்ப நீங்க ஏன் அவங்கள பத்தியே வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா நம்ம கண்ணுல வந்து மாற்றுறது என்னமோ அவங்கதான். அப்படி ஒரு ஜால்ரா. அந்த திமுக இருக்கிற முதன்மை அமைச்சர்கள் கூட இவ்வளவு ஜால்ரா அடிக்க மாட்டாங்க. இதுல அவங்க என்ன வீடியோ போட்டுக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. சொசைட்டில என்ன நடந்தா என்ன, யார் எப்படி போனா என்ன, எத்தனை பேர் மூச்சு திணறி செத்தா என்னன்னு கவலைப்படாம கிளம்பி ஓடுறதுக்கு திமுக இருக்கிற முறை ஆதவர்ஜுனா நினைச்சீங்களா, லயலாமணி நினைச்சீங்களா, புஷி ஆனந்த் நினைச்சீங்களா? சொசைட்டில ஒரு விஷயம் நடந்த உடனே இதை பத்தி மட்டும் ஏன் நீங்க பேச மாட்டீங்கன்னு ஒரு யூடியூபர் பார்த்து கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு, தன்னோட கட்சி சார்பில் ஆர்கனைஸ் பண்ண ஒரு விஷயத்துல கரெக்டா ஸ்பாட்டுக்கு போகாம ப்ராப்பரா வாலண்டியர்ஸ் இறக்கி விடாம தண்ணி எதுவுமே பொதுமக்களுக்கு கொடுக்காம 41 பேர் மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க. ஆனா நம்ம தளபதி விஜய் என்ன தான் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கும் போது காத்திருந்து காலங்கள் போனதுன்ற மாதிரி 3 நாள் பொறுத்திருந்து பொறுமையா வீடியோ போட்டாரு. அவரை பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கல. முதல்ல கரூர் சம்பவத்தை, இந்த திருத்தணியில நடந்த சம்பவத்தை ஒண்ணா ஒப்பிடுறதே மிகப்பெரிய முட்டாள்தனம். இது ஒரு தனி மனித ஒழுக்கக்கேடு. 17 வயசுல இருக்கிற 4 பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வட மாநிலத்துல இளைஞரை வெட்டுறதை இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா போடுறாங்கன்னா அதை எதிர்த்து கண்டிச்சு சமூகத்துல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. இதுல கொண்டு போய் அரசியல் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, இது அரசியல் பார்வையில பார்த்தாலும் கூட நார்கோட்டிக்ஸ் இந்தியா nick.in அப்படின்ற ஒரு போதைப்பொருள் வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிகமான ட்ரக் கேசஸ் நடந்திருக்குது நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில 27,000 சுச்சம், அதுக்கடுத்ததான் மகாராஷ்டிராவில 14,000 சுச்சம், உத்தரப்பிரதேசல 6,000 சுச்சம், ராஜஸ்தான்ல 5,000 சுச்சம். ஆனா தமிழ்நாட்டுல வெறும் 481. மெதுவா நம்ம மாநிலம் இதுல இருந்து விடுபட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேசிக்கான அறிவு கூட இல்லாம அந்த பையனை வெட்டும் போது அவங்க 4 பேர் போதைப் பொருள் யூஸ் பண்ணிருந்தாங்களான்றத போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு வெட்டப்பட்ட பையன் இறந்து போயிட்டான்னு அவதூறா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அந்த தாவேகன்ஸ். இதுல ரஜினி ஃபேன்ஸோட ஓட்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் ஜனநாயகன் படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதனால சிவகார்த்திகேயனை போட்டு அடிக்கிறது அப்படின்றதா இதுல மத்த ஃபேன்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 பேர் வந்து நாட்டை கெடுக்குன்ற மாதிரி விஜய் அவரா ஓட்டு வாங்கினாலும் வாங்கிடுவாப்ல. இவங்களா சேர்ந்து அவதூறு பரப்பி இருக்கிற ஓட்டு வரவிடாம பண்ணிடுவாங்க போல. சோ கேரளால வந்து 20,000க்கு மேல இருக்கான், தமிழகத்துல 400 தான் இருக்கான். அதனால நான் அவார்டு கொடுத்துக்கலாமா, இல்ல வந்து ஆனுவல் பார்ட்டி ஏதாவது நடத்துக்கலாமா? அதாவது கல்டிவேஷனை குறைச்சிக்கிட்டே வராங்க, தமிழகத்துல வந்து விடுபட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஏன் ஒரு தனியார் கல்லூரியில இருந்து திருத்தணியில இருக்கிற ஒரு ஏழை மாணவன் வரைக்கும் இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க? இதே இன்ஸ்டாகிராம்ல பல போஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன் தமிழக போலீஸ் நடவடிக்கை எடுக்கல? கரூர் சம்பவத்தை வச்சு மையமா கம்பேர் பண்றாங்க. கரூர் சம்பவத்துல நடந்ததுக்கும் ஆளுங்கட்சி மேலேயும் தப்பு இருக்கு, தாவேக கட்சி மேலேயும் தப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சம்பவத்துல வந்து ஆளுங்கட்சி எதுவுமே பண்ணிருக்க கூடாதா, அவங்களுக்கு வந்து சம்பந்தமே கிடையாதா? ஆனா இந்த மாதிரி அவங்க கட்சி மேல ஏதாவது ஒண்ணு வந்தா மட்டும் இது தனி மனித ஒழுக்கத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுல தாவேக கட்சியில் இருக்கிற பல பேர் இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அதே மாதிரிதான் நாங்க குழந்தைய கொண்டு வராதீங்க,
கூட்டமா இருக்கிற பிளேஸ்க்குலாம் பொண்ணுங்க வராதீங்க நாங்க சொன்னோம், வந்தது வந்து தனி மனித ஒழுக்கத்துல தானே வரும், அப்ப ஏன் தாவேக்காவை சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சோ இது மாறி 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 ஒரு கட்சியோட அரசியலோட கேவலமான விளையாட்டை அதை கொண்டு போயிருக்கிறாங்க. இருக்கிற விஷயத்த மறந்துட்டாங்க. இது எப்ப இது ஆரம்பிச்சுன்னா, லவுட் ஸ்பீக்கர் வந்து பேசவே இல்லை, இந்த திமுக இன்ஃபுளுசர்ஸ்லாம் வந்து பொத்திட்டு உட்காந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம லவுட் ஸ்பீக்கருக்கு அப்படியே ஒரு கோபங்கள் எழுந்து அடிக்கவும் கூடாது ஆனா அடிக்கிற மாதிரியும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பூசி மொழிகி வந்து ஒரு கண்டென்ட்டை பேசி வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இது போன்ற பல இன்ஃபுளுசர்ஸ் இதே மாதிரிதான் வந்து பண்றாங்க. இதையும் தாண்டி வேற என்ன விஷயம் இருக்குன்னா, இப்போ சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி புல்லிங் போஸ் மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்களை பார்த்து ஒதுங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே கமெண்ட் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடாது, அதாவது தோற்றத்தை பார்த்து நீங்க எடை போடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் பண்றான். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, தோற்றத்தை பார்த்து இல்ல ப்ரோ, இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப இப்படிதான் இருக்காங்க, அவனுங்க மேலேயே தப்பு இருக்கட்டும், நம்ம போய் சண்டை போட்டோம்னா நம்ம என்ன பண்றது, நமக்குன்னு குடும்பம் இருக்கு, இவங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நார்த் இந்தியன் அவர்கள் செருப்படி கேள்விய கேட்டிருக்கிறாரு. அது போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம இந்தியா ஆளு தப்பு பண்ணனா அது தப்பு, உங்க ஆளு தப்பு பண்ணது அது தப்பு இல்ல. சரக்கு அடிச்சு ரோட்ல போய் காசு கேப்பா, 10 ரூபா கொடு, 10 ரூபா கொடுக்கலையானா போயா அப்படி சொல்றா. ஏன் இப்படி, ஏன் இப்படி? நானே உங்களுக்கு ஆளுக்கு எப்பவுமே சொன்னானா, 12 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுல வேலை செய்யறேன், எப்பவுமே சொன்னானா, எப்பவுமே சங்கட போடானா? இல்ல, நல்லா வேலை செய்யறேன் நானு. 10 ரூபா சில்லற இல்ல, நான் போய சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீ நல்லா நல்லா ஆளு, நீ காசு கேட்டா சில்லற இல்ல இதான் சொன்னா. நானும் மனசு, நீயும் மனசுடா. நான் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன்டா, நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன் உங்க ஆளுக்கு, தெரியுமா? என்னதான் அந்த மனுஷன் செருப்படி கேள்வி கேட்டாலும் அடுத்த நாளே என்ன ரீல் போட்டிருக்கிறாரு நம்மளோட சப்போர்ட்டுக்கு அப்புறம் பாருங்க. ஒரு அசம் பையன், ஹிந்திக்கார பையன் தமிழ்நாடுல வேலை செய்யறாரு. அந்த பையனுக்கு நீங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணா, இப்படி சொல்றது உங்களுக்கு மனசு சூப்பரா இருக்கு. எவ்வளோ டைம் சொல்லனாலும் கம்மியா இருக்கு. சூப்பர் சூப்பர் தமிழ்நாடு ஆள், தமிழ்நாடு ஆள். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றினா இன்னும் அது எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நன்றி, சூப்பர், கிரேட். ஸோ நார்த் இந்தியன்ஸ் இங்க வராங்க, அவங்க பிழைக்கிறதுக்காக தான் வராங்க, நமக்காக தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு நேற்று பப்ளிக் ஒப்பீனியன்ல கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள நம்ம என்ன மாதிரியான கலாச்சாரம், ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு இங்க, ஆனா தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க வந்து கடந்து கடந்து இங்க வராங்க, நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கறது மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பீக்ல போயிடுச்சு. இதன் பிறகும் தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தான் ஆகணும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பல பேரும் நாங்கள் வந்து ரிலீஜியன் பார்க்க மாட்டோம், வேறுபாடு பார்க்க மாட்டோம் அப்படின்னு போஸ்ட் போட்டவங்க இன்னைக்கு எல்லாருமே வாயை மூடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற பல விஷயம் இந்த அரசுல நடந்துகிட்டே இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயம், இந்த ஒரு விஷயம் உங்களை எப்படி பாதிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல சுட சுட செய்திகள் மற்றும் விறுவிறுப்பான உண்மை செய்திகளை எங்க சிகப்பு நாடு மூலம் நீங்க பார்க்கலாம்.